வெல்கம் டு இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் பவி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி இதுலேருந்து குரூப் 4ல் தமிழில் அழகு 7ல் அறநூல் தொடர்பான செய்திகளில் டாபிக் வைஸாக பார்த்துட்ருக்கோம். டாபிக் வைஸாக உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேட். முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி எப்படி பிடிக்கலான்னா முதுமொழி கூட்டல் காஞ்சி. ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். அவர் காலம் 5ஆம் நூற்றாண்டு. ஐங்குறு நூற்றை தொகுத்தவரும் இவரே. அதாவது 11 மேல் கணக்கு நூலில் 8 தொகையில் வரும் இல்லையா, 8 நூல்களில் அதில் ஐங்குறு நூறு இருக்கு இல்லையா, அந்த ஐங்குறு நூறு தொகுத்தவரும் யார்? மதுரை கூடலூர் கிழார் தான். ஒன்று படிக்கும்போது அந்த ஒன்றை மட்டுமே படித்தோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஒன்றுத்து கூட ஒன்று ரிலேட்டிவ் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் அதை கண்டினியூ பண்ணி எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். அடுத்தது வேறு பெயர்கள். வேறு பெயர்களில் அறவுரை கோவையும் அறிவுரை கோவையும். அடுத்தது முதுமொழி அப்படின்னா மூத்தோர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சி என்ன அப்படின்னா மகளிர் இடையணி. மகளிர் இடையில அணிகிற ஒரு அணிகலன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காஞ்சின்றது காஞ்சி திணையில் வரும் ஒரு துறையை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல் 100 பாடல், அதிகாரம் 10, பிரிவும் 10. 10 என்னென்னு பார்த்தோம்னா சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவ 10, அல்ல 10, இல்ல 10, பொய்யா 10, எளிய 10, நல்குர்ந்த 10, தன்பிய 10. ஒவ்வொரு 10லும் முதலடி ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 10 இருக்கு இல்லையா சிறந்த 10ல், அதில் ஒரு முதலடி எப்போவுமே என்னென்ன ஆரம்பிக்குமா? ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம். அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா நீரால் சூழப்பட்ட நிலத்தில் வாழும் மக்களே. அதாவது அது யாருக்கு சொல்கிறாங்கன்னா நமக்கு தான் சொல்கிறாங்க. அதாவது ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை. இந்த லைன் தான் எப்பயுமே எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். அதோட பொருள் என்னென்னா நீரால் சூழப்பட்ட நிலத்தில் வாழும் மக்களே உங்களுக்கு தான் ஓதலின் அப்படின்னா கற்றல். கற்றலோடு சிறந்தது ஒன்று இருக்குது அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்பாடல் குறள்வெண் செந்தூரை எனும் யாப்பானியால் பாடப்பெற்றது. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. குறள்வெண் செந்தூரை எனும் யாப்பானியால் பாடப்பெற்ற நூல் எது? முதுமொழி காஞ்சி. 11 கீழ்கணக்கு நூல்களின் ஒன்றான முதுமொழி காஞ்சி உலகியல் உண்மைகளை எடுத்து உலக உண்மைகளை எடுத்து எம்புகிறது அப்படின்னா திருக்குறள். எல்லா நூல்களுமே ஏதாச்சும் ஒரு கருத்தை நம்மளுக்கு தெரிவிச்சிருது எனக்கு. அது போல தான் இந்த நூலுமே உலக உண்மைகளை சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த நூலின் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம், பொருள், இன்பம் அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரை கூறுகிறது. அதாவது திருக்குறள் படித்தா ஒரு நூல் படித்தா திருக்குறள்னு இல்லை, எந்த நூலாக இருந்தாலும் இப்போ சைக்காலஜி மணி அப்படின்னு படித்தோன்னா பணத்தை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்ற பற்றி தெரியும். அப்போ ஒரு நூல் படிக்கிற போது ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு அறக்கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் தான் இந்த முதுமொழி காஞ்சியை படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கான்? கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம், பொருள், இன்பம் அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரை கூறுவதுதான். அதாவது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு நூல்கள் படித்தா மட்டும் போதாது. நூல்கள் படித்து அதில் சொல்கிற விஷயங்களை செயல்படுத்தவும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது தான் இதோட கருத்து. முதுமொழி காஞ்சி. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா எப்பயுமே எல்லா நூலுமே படிக்கணும். நூல் படிக்கிறதுனால ரொம்ப நல்லது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நூல் படித்தாலுமே திருக்குறள் நிறைய நூல்கள் படிக்கிறது திருக்குறள் ஒன்றையும் அடி அதை படிக்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்ம அடுத்த கட்ட லைஃப்க்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு. சரி, ஓகே. அடுத்த ஒரு பாயிண்ட் பார்த்துருவோம். 11 கீழ்கணக்கு நூல்களான நான்மணிக்கடிகை, ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி ஆகிய 3ஐயும் மணிமொழி கோவை என்று அழைப்பார். இதுவும் கேட்ட கொஷின். மணிமொழி கோவை என அழைக்கும் நூல்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம முதுமொழி காஞ்சியோட நியூ புக்கிலலாம் எதுவும் இல்லை, ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது. ஒரு சிறந்த 10 லைன் என்னென்னு பார்த்தோம். சிறந்ததென கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தை கொண்டு இருப்பது சிறந்த 10. முதல் லைன் பார்த்துடலாம். நம்ம என்ன சொன்னோம்னா இதில் 10 அதிகாரம் இருக்கும். அந்த 10 அதிகாரமே முதல் லைன் என்னன்னு வரும்? ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை.
அதனால நீரால் சூழப்பட்ட நிலத்தில் வாழும் மக்களே யாருக்கு? நமக்காக தான். ஓதல் என்னன்னு? கற்றல். கற்றலோட சிறந்தது ஒண்ணு இருந்தது அப்படின்னா, அது என்னது? ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லைன் என்னன்னு பொருள் படிச்சிருவோமா? கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடையதே சிறந்தது. கற்றலோட சிறந்த ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேட்டா, இருக்கு. என்ன அப்படின்னா, ஒழுக்கம். இப்ப நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ பணம் வச்சிருக்கோம், அத பத்திலாம் இங்க யாரும் எதுவும் பேச போறது கிடையாது. ஆனா, அதுவே நம்ம எப்படி பெரியோர்கிட்ட இருக்கட்டும், மத்தவங்கள்ட்டயா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்க கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறோம் மரியாதையா, அத பொறுத்து தான் நம்மளோட பண்ப வந்து சிறப்பு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க எல்லாருமும். நம்மகிட்ட இருக்க பண்ப வந்து சிறப்புன்றதும், சிறப்பு இல்லன்றது சொல்றதுக்கு காரணம் நம்மளோட நடைமுறைகள், அதாவது ஒழுக்க முறைகள வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதான் சொல்றாங்க. "ஓதலின் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை." அதாவது ஓதல்னா கற்றல். கற்றலோட ஒரு சிறந்தது இருக்கு அப்படின்னா, நீ ஒழுக்கமா நடந்துக்கிறது தான் அப்படின்ற மாரி. 2வது பாயிண்ட் பார்ப்போமா? "காதலில் சிறந்ததன்று கஞ்சகப்படுதல்." அதாவது காதல்ல சிறந்தது என்ன அப்படின்னா, கஞ்சகப்படுதல். ஒரு தலைவன் தலைவி மீது கொண்ட காதல அதாவது தலைவன், தலைவி தான். அதாவது காதலர்கள் தான். பட் இருந்தாலும் அவங்களே போற்றபடியும் நடந்துக்கிறது தான் அதோட சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. பிறருக்கு அன்பு காட்டுவதில் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது. 3வது பாயிண்ட். மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. இப்பதான் ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தோம் அது. கற்றலோட சிறந்தது எது? ஒழுக்கம். ஆனா 3வது லைன்ல என்ன குடுத்துருக்காங்க? மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. இப்போ நீ வந்து அவ்ளோ படிச்சிருக்க, இவ்ளோ படிச்சிருக்க, பிஹெச்டி முடிச்சிருக்க, எம்ஃபில் முடிச்சிருக்க அப்படின்றதெல்லாம் இங்க விஷயம் இல்ல. நீ அந்த கற்ற கல்விய வச்சு ஒழுக்கமான விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கிற? நீ கற்றத மறக்காம பள்ளிக்கூடத்துல வந்துட்டு நெறைய விஷயங்கள் கத்துக் குடுத்துருப்பாங்க. அதுல ஒழுக்கமுடைமை எல்லாமே கத்துக் குடுத்துருப்பாங்க. அத வச்சு நீ மற்றவர்களுக்கு என்ன பயன் தர மாரி கற்றது மறவாம செஞ்ச அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அறிவு நுட்பத்தில் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது. அதாவது கற்றலில் சிறந்தது கற்றதை மறவாமை. இப்போ சொல்லிக் குடுத்த வாத்தியார கூட மறந்துடலாம். ஆனா சொல்லிக் குடுத்த பாடத்த மறக்கக்கூடாது இல்லையா? இது அதே மாரி தான். டிஎன்பிஎஸ்சிக்காக நம்ம படிக்கிற எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. 4வது பாயிண்ட். வன்மையில் சிறந்ததன்று வாய்மை உடைமை. வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையதாக வாழ்வதே உயர்ந்தது. அதாவது வன்மை அப்படின்னா, ஆ கொடைன்னு சொல்லலாம். அ ஈகை, கொடை அந்த மாரி சொல்லலாம். அப்படி சொல்லும்போது, கொடையோட ஒரு சிறப்பு எப்படின்னா, வாய்மை. அதாவது உண்மை. உண்மை உடைமை. அதாவது வாய்மை வாழ்த்துவது போல் உயர்வது தான் வன்மை காட்டிலும் வாய்மையுடை சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. 5வது இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினியின்மை. அது பிணினான நோய். இளமையில சிறந்தது என்னவா நோயற்று வாழ்வதே. அதாவது மெயினான உடல். பிணினா நோய். நோய் இல்லாம அந்த உடல் இருந்தா தான் இளமையில சிறந்ததன்றுன்னு. இந்த லைன் படிக்கும்போது சத்தியமா என்னோட பாட்டி நினப்பு தான் வந்தது. ஏன்னா, நான் அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்லுவேன், "உனக்கு வயசாயிடுச்சு, வயசாயிடுச்சுன்னு." அப்ப அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு 99 வயசு ஆனாலுமே, நான் இன்னும் கல்லு மாரி தான் நடக்கிறேன். நீ தான் இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு சொல்ற." அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது டக்குனு இன்னுமே அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம், அவங்க சொல்றது, "என்ன வயசுல இருக்கிறோன்ற முக்கியம் இல்ல, எப்படி இருக்குன்றது தான் முக்கியம்." அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஆ எனக்கு வயசு கம்மியா இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அது எனக்கு இந்த லைன் படிக்கும்போது எனக்கு அது கரெக்ட்டா சிங்க் ஆகுற மாரி இருந்தது. நெனப்பு வந்தது. அவங்க அவ்வளோ வயசாகியும் இன்னுமே ஆரோக்கியமா இருக்காங்க. ஆரோக்கியமா இருக்கணும். அடுத்தது அந்த பாயிண்ட். இளமையல் காட்டிலும் நோயற்று வாழ்வதே சிறந்தது. அதாவது இளமையா இருக்கிறது இங்க முக்கியம் கிடையாது. நோய் இல்லாம இருக்கணும். அதுதான் இங்க வந்து என்னது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. 6வது நலனுடன் மையின் ஞானச் சிறந்ததன்று. நலன் அப்படின்னா அழகு. அழகோட சிறந்தது என்னவாம்? ஞானமுடையவராக இருப்பதே சிறந்ததன்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அழக விட இங்க நீங்க வந்து என்னது ஞானம் ஒரு சொன்ன சொல் தவற மாட்டான் கோட்டை சாமின்ற மாரி ஒரு ஞானமுடையவராக இருப்பது தான் இங்க சிறந்ததன்று
7வது குலனுடன் மையின் கற்புச் சிறந்ததன்று. அதாவது நான் இந்த வம்சாவளியில பொறந்திருக்கேன், அந்த வம்சாவளியில பொறந்திருக்கேன். என்கிட்ட இவ்ளோ சொத்து இருக்கு, அவ்ளோ சொத்து இருக்கு. நான் இந்த மரபுல சேர்ந்தவன். இதெல்லாம் அங்க சிறப்பு இல்லையாம். அங்க என்ன சிறப்பாம்? கற்பு, அதாவது ஒழுக்கம். அது ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு ஆணா இருக்கலாம். யாரா இருந்தாலுமே இந்த குலத்துல பிறந்திருக்கேன்றது அவங்களுக்கு சிறப்பே கிடையாது. நீங்க ஒழுக்கமுடையோரா இருக்கீங்க அப்படின்னு சொல்றது தான் அந்த குலத்துக்கே பெருமை அப்படின்னு சொல்றாங்க. அதான் குலனுடன் மையின் கற்புச் சிறந்தது. குலத்தை விட அங்க எது சிறந்ததான்? கற்பு. உங்க ஒழுக்கம். ஒழுக்கம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் குறிப்பிடும்னா கிடையாது. ஒரு ஆணுக்கும் சேரும். ஆண், பெண் யாரும் பாகுபட்சம் இல்லாம 2 பேருக்குமே சமம் தான் இந்த வார்த்தைகள். 7வது 7வது தான் படிச்சோம். 8வது கற்றலின் கற்றாரை வழிபடுதலே சிறந்ததன்று. இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். ஏன் அப்படின்னா, நம்ப கற்றல்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனா கற்றல் தாண்டி நம்ம கற்று முடிச்சவங்கள வந்து பின்பற்றுறது அது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். நான் யாரை எப்பயுமே பின்பற்றுவேன் அப்படின்னா ஒரு 2 பேரை. இது பர்சனல் ஒப்பீனியன். விருப்பம், வெறுப்புகளை சொல்றதுல எல்லா உரிமையும் உண்டு. உங்களுக்கு யாரை பிடிக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச 2 தலைவர்கள்ன்றத விட ஐயா மாண்புமிகு மரியாதைக்குரியன்னு வச்சுப்போம். மரியாதைக்குரிய காமராஜர் ஐயா அவர்களும், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களும். இன்றைக்கு அக்டோபர் 15 ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளும் கூட. இந்த நாள் இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு. எப்பயுமே கற்றலின் கற்றாரை வழிபடுதலே சிறந்ததுன்று. நம்ம கற்றுக்கிறது நல்ல விஷயம். ஆனால் அதை தாண்டி கற்றறிஞ்சு இப்போ வந்து புத்தரை சொல்லுவாங்க இல்லையா? நீ புத்தர் ஆகிறதுக்கு முன்னாடி புத்தர்கிட்ட உட்காந்துட்டு கொஞ்சம் பாடம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து எதுவுமே இல்லை, துறவரம் போகிறேன்றதுக்கும் நம்ம அதை போய் செய்யறதுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது இங்கே முக்கியம் கிடையாது. எந்த அளவுக்கு செயலில் இறங்கி செய்கிறோன்றது தான் முக்கியம். நான் படிப்பேன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க படிப்பேன்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. லாஸ்ட் வரைக்கும் படிக்க மாட்டீங்க. நான் இன்னைக்கு இந்த லெசன படிச்சுட்டேன்னு சொல்றது தான் அங்க வெற்றி. அந்த மாரி தான். கற்றலின் கற்றாரை வழிபடலே சிறந்ததன்று. அடுத்தது 9வது பாயிண்ட். செற்றாரை சிறுத்தலின் தற்செய்கை சிறந்ததன்று. செற்றாரை அப்படின்னா அங்க பகைவர்ன்னு அர்த்தம். அதாவது செற்றாரை சிறுத்தலின் தற்செய்கை சிறந்ததன்று. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தலே சிறந்ததன்றுன்னு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. யாராச்சும் நம்ம வெளிலலாம் போ வேண்டாம். ஃபேமிலிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுப்போமே. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு வருத்தங்கள் வரும்போது, உண்மையிலேயே அவங்கள்ட்ட நீங்க பேசாம 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம்னு இருக்கிறது பதிலா, அவங்கள அந்த நிமிஷம் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சு பாருங்களேன் ஒரு செகண்டு. உண்மையிலேயே அவங்க நீங்க பேசாம இருக்கும்போது கூட, ஆமா அவ என்ன பெரியவளா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஒரு ஈகோல இருப்பாங்க. அதே நீங்க மன்னிச்சு, "சே போ" அப்படின்ற மாரி விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு ச்சே! அப்படின்ற ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அவங்களுக்கு வரும். அததான் இங்க சொல்றாங்க. அந்த குற்ற உணர்ச்சி தான் அவங்கள பயங்கரமா கொல்லும். நீங்க பேசாம இருந்தா கூட அவங்களுக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், ஒரு மாரி இது பண்ணுவாங்க. அதே நீங்க மன்னிச்சு விட்டுட்டம்போது தான், அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியே அங்க வரும். உண்மையாலுமே அதுதான் ரீசன். ஆம் நான் கரெக்ட்டா சொல்றேனா தெரியாது, தப்பா சொல்றேனா தெர்ல. நம்ப இதில இருக்கிறத நான் என்னோட அனுபவத்தில சொன்ன விஷயங்கள் இது. பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தலே சிறந்ததன்று. அதாவது எவ்வளோ பெரிய பகை செஞ்சாலும் அவங்கள என்ன பண்ணுங்க, மன்னிச்சு விடுங்க. அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியிலே திருந்தி வாழ்வாங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே. 10வது பாயிண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு. உங்களுக்கும் பிடிக்கணும். ஆமா. இது ஏன் சொல்றேன்றது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கு மட்டும் தான் புரியும். முன்பெரு கழிபின் சிறுகாமை சிறந்ததன்று. முன்பெரு கழிவின் சிறுகாமை சிறந்ததன்று. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க எவ்வளோ சொத்து வச்சிருக்கீங்க, எவ்வளோ செல்வத்த சேர்த்து வச்சிருக்கீங்கன்றதெல்லாம் இங்க முக்கியம் கிடையாது. அப்பதான் படிச்சுருவோம். முற்காலத்தில் பெருகிய செல்வத்தை பின்னர் குறைபடாமல் காத்தலே சிறந்ததன்று. அதேதான் நானும் சொல்றேன். இங்க வந்து செல்வம் அப்படின்ற மாரி அவங்க குடுத்துருக்காங்க. பொன், பொருள், அந்தஸ்து அந்த மாரி.
இல்லையா? நீங்க எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்கன்னு சம்பாரிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது. அத எப்படி கட்டி காப்பாத்துறீங்க அப்படின்றது தான் முக்கியம். இத ஏன் நான் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க எவ்வளோ படிக்கிறீங்கன்றது இங்க முக்கியம் கிடையாது. திரும்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ படிக்கிறீங்கன்றது இங்க முக்கியம் கிடையாது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணி வச்சிருக்கீங்க சேமிச்சு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணி சேமிச்சு வச்சிருக்கீங்க. இப்ப 100%ல இப்போ அட்லீஸ்ட் ஒரு 50% ரிவிஷன் நான் பண்ணிட்டேன் மேம் அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல மெசேஜ் பண்ணுங்க. இல்ல மேம் நான் 100% 1% தான் ரிவிஷன் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இங்க அதுதான் சொல்ல வராங்க. எம்மா சொத்து வச்சிருக்கேன்றது முக்கியம் கிடையாது. அத கட்டி காப்பது ரொம்ப முக்கியம். அது சொல்லுவாங்கல்ல, "உட்காந்து தின்னா கல்லும் கரையும்" அப்படின்ற மாரி தானே? மாத்தி சொல்றேனான்னு தெரியல. அந்த மாதிரி நம்ம உட்காந்து சொத்து சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க தாத்தா, பாட்டி அப்படின்றனால நம்ம உட்காந்து சாப்பிட்டோம்னா, அது என்ன ஆகும்? சீக்கிரம் கரைஞ்சு, அதுவுமே ஒரு காலத்துல என்ன ஆயிடும்? செலவாயி எம்ப்டியா நம்ம தான் உட்காந்துருப்போம். அதுதான் அத காக்கணும். இங்க சம்பாரிச்சு குடுக்குறது முக்கியம் கிடையாது. அது வந்து ஒரு கணவன் வந்து ஒரு இல்லத்தரசிகிட்ட குடுக்குறதாலும் சரி. இப்போ உங்கள்ட்ட ஒரு ரூ. 1000 குடுத்தாங்கன்னா, அந்த ரூ. 1000ல அடுத்த மாசம் ஒண்ணுமே இல்லன்னு சொன்னீங்கன்னா, அடுத்த தடவ உங்க வீட்டுக்காரர் உங்கள்ட்ட காசு தரமாட்டாரு. அதனால ரூ. 1000 குடுத்த இடத்துல ரூ. 500 செலவாயிடுச்சு. ரூ. 500 வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஓகே. நம்ம ரூ. 1000 குடுத்தல ரூ. 500 செலவு பண்ணிட்டு ரூ. 500 நம்ம மனைவி வச்சிருக்கா அப்படின்ற ஒரு பெருமையிலயாச்சும் என்ன பண்ணுவாங்க? ஓகே. இவ ஏதோ சேர்க்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு தடவ காசு குடுப்பாங்க. அதுக்கான வழிவகைகள் சில சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ்ல தான் இருக்கு. அந்த மாரி தான் இத நம்ம குடும்பத்துக்கு வளர்ச்சி பண்ணணும். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டடா போவோம். நீங்க எவ்வளோ படிக்கிறேன்றது முக்கியம் கிடையாது. திரும்பவும் சொல்றேன். எந்த அளவுக்கு நீங்க ரிவிஷன் பண்ணி வச்சுக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கான சோர்ஸ். அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு மைண்டுக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்க ரிவிஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால தீபாவளி வருது, பொங்கல் வருது. பண்டிகை வருஷம் வருஷம் தான் வரும். வருஷம் வருஷம் கால்ஃபர் வருமான்னு கேட்டா சந்தேகம் தான். பண்டிகை என்ன வரும்? வருஷம் வருஷம் வரும். கால்ஃபர் ஆனா வருஷம் வருஷம் வருமான்னு கேட்டா சந்தேகம். ஏன்னா இப்ப எலக்ஷன் வருது. அப்படின்னும்போது நம்ப கால்ஃபர் மட்டுமே நம்பி இருக்கிறோம். நடுத்தர குடும்பத்திலேருந்து அப்படின்னும்போது, நம்ம கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் படிக்கிறதுக்கும், அந்த பண்றதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம படிச்சவனுக்கும் அந்த 3 மணி நேரம் தான். படிக்காதவனுக்கும் அந்த 3 மணி நேரம் தான். இந்த தத்தளிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால்ன்னு சொல்லிட்டு. பாதி இந்த பக்கம் வச்சு, பாதி அந்த பக்கம் வச்சுக்கிட்டு. அது பாதி படிச்சிருப்பான். பாதி படிச்சிருக்க மாட்டான். சில பேர் ஃபுல்லுத்தையும் படிச்சிருப்பான். ஆனா, ஒரு தடவ கூட ரிவிஷன் பண்ணி பார்த்துருக்க மாட்டான். அப்படி இருக்கிறவங்களுக்கும் அந்த 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரத்த நீங்க எப்படி கையாள்றீங்க அப்படின்றத பொறுத்து தான், நம்பளோட சேமிச்சு வைக்கிறோமா, இல்ல செலவழிச்சிட்டோமா அப்படி வாழ்க்கைய அப்படின்றது தெரிய வரும். அதனால தான் சொல்றேன், படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அத விட ரிவிஷன் பண்றது ரொம்ப முக்கியம். படிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்காதீங்க. நான் படிச்சுட்டேன், படிச்சுட்டேன், படிச்சுட்டேன்னு. இப்போ படிச்சியான்னு கேட்டா, படிச்சுட்டேன். இந்த லெசன் படிச்சுட்டேன்ப்பா" அப்படின்னு. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டா, 1 கொஸ்டின் சொல்லுவேன், 2 கொஸ்டின் சொல்லுவேன், 3 கொஸ்டின் சொல்லுவேன். மிஞ்சி போனா அவ்வளோதான். 4வது கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டேன்னா, நம்மளுக்கு கொஸ்டின் சொல்ல தெரியாது, தடுமாறுவோம். இத்தனைக்கும் படிச்சோன்னு சொல்லுவோம் அந்த லெசன. படிக்கிறது இங்க முக்கியம் கிடையாது. எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றேன்றது தான் முக்கியம். மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். படிக்கிறது முக்கியம் கிடையாது. படிக்கிறத தாண்டி நீங்க எவ்வளோ ரிவிஷன் பண்ணி சேர்த்து வச்சிருக்கீங்க? உங்களோட சேமிப்பு இங்க என்ன? ரிவிஷன். உங்களோட சேமிப்பு இங்க என்ன? ரிவிஷன். உங்களோட சேமிப்பு இங்க என்ன? ரிவிஷன். இத மட்டும் மண்டையில ஏத்திக்கோங்க. படிக்கிறத தாண்டி நம்ம ரிவிஷன் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? படிச்சதுல தப்பு பண்ணாம இருக்கிறோமா? அப்படின்றத நீங்க ஒரு தடவ நோட் பண்ணிக்கோங்க. இத பத்தி பேசினா இன்னும் டென்ஷன் ஆயிடுவீங்க. சரி, ஓகே. நம்ம அடுத்தது சொற்பொருள் போயிடுவோம். சொற்பொருள் போறதுக்கு முன்னாடி இப்படி கொஸ்டின் கேட்கலாம். ஆ நீங்க வந்துட்டு இத சும்மா அலட்சியமா விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதனால கொஸ்டின் இப்ப இந்த பாடல் வரியிலேருந்து எப்படி கேட்பாங்கன்னா, பொறுத்துகையிலேருந்து கூட கேட்கலாம். ஆ இளமையில என்ன அப்படின்னா, மெய்ப்பினி, நலனுடன், நாணு சிறந்தது, நாணமுடையவர், குலனுடைய, கற்பு, கற்றலின், வழிபடுதல், சிற்றாரை அப்படின்னா தஞ்சகை. இந்த மாரி பொறுத்துகள கேட்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம இது எங்கேயுமே படிச்சது இல்லையே பொறுத்துக அப்படின்னுன்ற மாரி யோசிச்சுருவோம். ஆனா நீங்க ஒரு செகண்ட் யோசிக்கணும். பாடல்லேருந்து கூடும் பொறுத்துகை கேட்கலாம். கோடிட்ட இடமாகவோ, இல்ல விடுபட்ட சொற்களாகவோ, இல்ல வந்துட்டு இந்த பாடல் வரி யார் எழுதுனாங்களோ, இந்த பாடலோட தலைப்பு என்ன?
இந்த பாடல் வர கருத்து என்ன? இப்படிலாம் கேட்குற மாரி, இப்படி பொறுத்துகையாவும் கேட்கலாம் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்படிதான் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின ஒரு விதமா இப்ப ஒரு லெசன் இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த லெசன் வச்சுக்கோங்களேன். முதுமொழி காஞ்சில என்கிட்ட குடுத்து ஒரு எத்தன கொஸ்டின் எடுக்கலாம் அப்படின்னு நான் கேட்டாங்கன்னா, நான் வந்து சொல்லுவேன் ஒரு 10 கொஸ்டின் எடுக்கலாம், 20 கொஸ்டின் எடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவேன். இப்ப அதுவே வேற ஒருத்தவங்கள்ட்ட குடுத்து கேட்கும்போது, அவங்க 25 இல்ல 30 சொல்லலாம். இன்னொருத்தவங்கள்ட்ட குடுக்கும்போது 40 சொல்லலாம். இன்னொருத்தவங்கள்ட்ட குடுக்கும்போது 50 கூட சொல்லலாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க மைண்ட் செட்லயே நம்ம படிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், கேள்விகள் எப்படி வேணா கேட்கப்படலாம். ஆனா பதில் என்னவோ ஒன்றுதான். நம்ம அத புரிஞ்சுக்கணும். பிரசன்ட் ஆஃப் மைண்ட்ஸ்ல அன்னைக்கு அந்த 3 மணி நேரத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது தான் அங்க எழுதப் போறோம். அது சில பேர் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சில பேர் ரைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நம்ப வந்து இளமையில சிறந்தது மெய்ப்பினி அப்படின்ற போட்டுருவோம். சில பேர் டக்குனு அங்க என்ன வரும் அப்படின்ற மாரி யோசிச்சு டக்குனு அத போடுறேன்ட்டு பக்கத்துல இருக்க ஆன்ஸர போட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம என்னன்னா, பிரசன்ட் ஆஃப் மைண்ட்ஸ்லயும் யோசிக்கணும். அதே நேரத்துல ஒருத்தவங்க நம்மளோட ஆங்கிள்ல மட்டுமே நம்ம கொஸ்டின் எடுக்கக்கூடாது. கொஸ்டின் நம்ம படிக்கிற மாரி தான் அங்க கேட்பாங்க அப்படின்றதும் நம்ம நெனச்சுட்டே போக்கூடாது. அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் எடுத்தாலும், எப்படி கேட்டாலுமே, நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் எக்ஸாம் ஹால்க்குள்ளாரே நீங்க போணும் ஃபர்ஸ்ட்டு. நான் எக்ஸாம் ஹால்க்குள்ள போறது, ஹால் டிக்கெட் பண்ணலாம் ஒரு வீடியோ போடுறேன். நான் இத ஏன் சொல்ல வரேன்னா, இத சப்போஸ் பொறுத்துகையில கேட்டுட்டாங்க அப்படின்னா, அப்ப நீங்க கஷ்டப்படக்கூடாது. அதான் கொஸ்டின் எப்பயுமே உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் யோசிக்காதீங்க. ஒரு 10 பேர், 5 பேர் கொஸ்டின் எடுத்தா, அந்த கொஸ்டின எப்படி எடுப்பாங்க? அந்த கொஸ்டின எப்படி அணுகுவாங்க? எல்லாருமே என்ன படிச்சிருப்பாங்க? பிஹெச்டி முடிச்சிட்டு தான் எடுத்திருப்பாங்க. அப்படின்னும்போது, அவங்க எப்படிலாம் கொஸ்டின் இத கேட்கலாம்? நம்ம இன்னுமே ஸ்கூல் பிள்ளைங்க மாரியே கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க, இப்படிதான் கேட்பாங்கன்னு படிக்கக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். ஓகே, சொற்பொருள் பார்ப்போம். ஆர்கலி அப்படின்னா, நிறைந்த ஓசையுடைய கடல். காதல் அப்படின்னா, அன்பு, விருப்பம். மேதை அப்படின்னா, அறிவு, நுட்பம். வன்மை அப்படின்னா, ஈகை, கொடை. வன்மைன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதில 3 சுழின்னு. ஆனா, அவங்க ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னா, 2 சுழின்னு வச்சு கேட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிணி, நோய். மெய், உடம்பு. ஞானம், செய்யக்கூடாதனை செய்ய அச்சப்படுதல். சிறந்ததன்று, சிறந்தது. வழிபடுதல், போற்றி வணங்குதல். அடுத்தது, நான் வேணா ஒரு சின்ன ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். அத நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு அது தமிழா இருக்கலாம், மேக்ஸ் வேண்டாம் இப்போதைக்கு இதில. தமிழ் அண்ட் ஜிகேல பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எந்த உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அது செய்யுளா இருக்கலாம், இல்ல இலக்கணமா இருக்கலாம், உரைநடையா இருக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு லெசன். மிஞ்சி போனா எத்தன பேஜ் இருக்கும்? தமிழ் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸு, பாலிட்டிலாம் வந்து ஒரு 15, 16 பேஜ் போகும். தமிழ்ன்றபோது ஒரு 2 பேஜ், 1 1/2 பேஜ், மிஞ்சி போனா 3 பேஜ்ல முடியும் இல்லையா? அந்த ஒரே ஒரு லெசன் எடுத்து, உங்களால அதுல எத்தன கொஸ்டின் வந்து மேக் பண்ண முடியுது அப்படின்றத பாருங்க. ஓகேவா? உருவாக்க முடியுது. எத்தன கேள்விகள் நீங்க உருவாக்குறீங்கன்னு பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லுமே டைம் எடுத்துக்கோங்க. எப்படி எப்படிலாம் கேட்கலான்ற மாரி. எத்தன கொஸ்டின் நீங்க உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு யோசிங்க. 2வது, அத நீங்க உருவாக்கிட்டு இப்போ ஒரு 15 கொஸ்டின் எடுத்திருக்கீங்கன்னா, உடனே YouTubeல அந்த ஹெட்டிங்க போட்டு அடிங்க. அவங்க YouTubeல ஒரு சேனல் மட்டும் பார்க்காதீங்க. யாரோட YouTube சேனல் வேணா பாருங்க. எத்தன பேர் நெறைய பேர் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு லெசன்ல அவங்க 50 கொஸ்டின் எடுத்திருக்கலாம். 100 கொஸ்டின் எடுத்திருக்கலாம். 30 கொஸ்டின் எடுக்கலாம். எத்தன கொஸ்டின் வேணா எடுத்துக்கலாம். அதில பாருங்க. அப்போ உங்களுக்கும், அவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் வருது அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் எடுக்கிற மெத்தடுல. நீங்க அதே லெசன் தான் அவங்களும் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அதே லெசன் தான் நீங்களும் கொஸ்டின் எடுத்திருக்கீங்க. ஆனா, உங்களுக்கு 15 கொஸ்டின தாண்டல. அவங்களுக்கு 50 கொஸ்டின தாண்டுது. 50 கொஸ்டின் வருது. அப்படின்னும்போது, அவங்க எந்த மென்டாலிட்டில எடுத்திருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அப்பதான் உங்களால அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஆசிரியர் குறிப்பு பெயர் மதுரை கூடலூர் கிழார். ஊர் கூடலூர். சிறப்பு இவர் தம் பாடல்களை நச்சினிக்கினியார் முதலிய நல்லாசிரியர்களால் மேற்கோள்களாக கையாடப்பட்டுள்ளனர். காலம் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர், அதாவது 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி வரும். நூல் குறிப்பு முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையில் துறைகளில் ஒன்று.
11 கீழ்க்கணக்கு நூல்களின் ஒன்றான இந்நூல் உலக உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்புகிறது. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். உலக உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்புவது என்ன? முதுமொழி காஞ்சி. இந்நூலை அறவுரைக்கோவை எனவும் அழைக்கப்படுகின்றது. இதில் 10 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 செய்யுள்கள் உள்ளன. இந்த நூலில் 100 பாடல்களால் ஆனது அப்படின்ட்டுருக்காங்க. நூலின் பயன் என்னன்னு பார்த்துருவோமா? முதுமொழி காஞ்சியின் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம், பொருள், இன்பம் அடைவதற்கு வழிமுறைகளே அறவுரைகளாக கூறுகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைன்லாம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் நம்ம அவுட்லைனில். அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதுமொழி காஞ்சி என்பது டேஷ் திணை துறைகளின் ஒன்று. காஞ்சி திணையில் ஒன்று. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இளமையை காட்டிலும் மெய்ப்பினி சிறந்ததன்று, நோயற்ற வாழ்வே சிறந்ததன்று. முதுமொழி காஞ்சி டேஷ் என வழங்கப்பெறும். அறவுரைக்கோவை. கற்றலை விடவும் சிறந்தது ஒழுக்கமுடைமை. பிரித்தெழுதுக. மக்கட்கெல்லாம் அப்படின்னா மக்கள் கூட்டல் எல்லாம். பிணியின்மை. பிணி கூட்டல் இனிமை. குலனுடைமை அப்படின்னா குலம் இம்மு வரும், இன்னும் வராது, கூட்டல் உடைமை. அடுத்தது அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பின்வரும் சொற்களை சொற்றொடர். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிலபஸ் ஒரிண்டா உங்களுக்கு டாபிக்ஸ் கவர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இல்லத்தரசி டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு என்னை கொண்டு போகும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்